வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, சரிகமப சீனியர் சீசன் 5யோட லேட்டஸ்ட் எபிசோடான ஓல்ட் இஸ் கோல்டில் யாருக்கெல்லாம் என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க, யார் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனாங்கன்ற அப்டேட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் ஸ்ரீஹரிக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஸ்ரீஹரிக்கு இந்த அவார்டு கிடச்சிது. அடுத்ததாக நம்ம அருண் ராஜேந்திரனுக்கு கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அவார்டு கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக நம்ம அருண் ராஜேந்திரன் பாடியிருந்தாரு. அதுக்காக இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தங்கமயிலிருந்து கோல்டு காயினும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சுஷாந்திகாவுக்கு அவார்டு கிடச்சிருக்கு. சுஷாந்திகா சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இந்த வாரம் வாங்கியிருக்காங்க. ஈவன்தோ அவங்க ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியிருந்தாலும் பாட்டு பாடியிருந்தாங்க. அவங்க பாடின பாட்டுக்கு சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கலர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு அபிஷேக்குக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப செமையாக நம்ம அபிஷேக்கும் பாடியிருந்துறாரு. அதுக்கான அவார்டு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக யார் அந்த சேரில் போய் உட்காந்தாங்கன்னு தான். இந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டில் செகண்டாக யார் போய் உட்காந்தான்றதை நம்ம ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் அறிவிப்பு கொடுத்தாங்க. இதில் இந்த ஓல்ட் இஸ் கோல்டு சுற்றுல 4 பேர் கோல்டன் அவார்டு வாங்கியிருந்தாங்க. இந்த 4 பேரில் யார் போகிறாங்கன்னு தான் அவங்க அறிவிக்க போகிறதா இருந்தது. நானும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க 4 பேர் மட்டும் இல்லாமல் பிரதீபாவும் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க, சின்னுவும் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க, ஈவன் இனியா கூட ரொம்ப சூப்பராகவே பாடியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாஸ் அவங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு இந்த வாரத்துக்கு எங்களால் செலக்ட் பண்ண முடியலை. நீங்கள் இந்த ஜென்ரேஷன் ஓல்ட் இஸ் கோல்டு ரொம்பவுமே பழைய பாடல்கள், அதை நீங்கள் எல்லாருமே எடுத்து பாடினதில் எங்களால் யாரை செகண்ட் ஃபைனலிஸ்டாக இந்த ரவுண்டை பேஸ் பண்ணி கொண்டு போக முடியலைன்னு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 ரவுண்டு இருக்குது. அந்த 5 ரவுண்டில் நாங்கள் ஒவ்வொருத்தவங்கள செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டில் நாங்கள் யாருமே செலக்ட் பண்ணலன்னு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் அவங்க சொல்லிட்டாங்க. போட்டியாளர்களுக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. சிலருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தது, சிலருக்கு சோகத்தையும் கொடுத்தது. ஆனால் அவர் ஒரு ஹைலைட் கொடுத்துருந்தார். என்னன்னா, ஸ்ரீஹரி எட்ஜில் இருக்கிறாரு. இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஃபைனலிஸ்டாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. கண்டஸ்டன்ட் கிட்ட கொஞ்சம் சோகத்தை நிறையாவே பார்க்க முடிஞ்சது மக்களே. இந்த எதிர்பாராத ட்விஸ்ட்டை எல்லாராலையுமே ஏற்றுக்கவே முடியலை. கண்டஸ்டன்ட் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. சரி, அடுத்து என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நம்ம அர்ச்சனா அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இனி வரும் சுற்றுக்களில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுங்க. ஜட்ஜஸ் பேனல்லேருந்து அதுக்கு உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. சரிகமப சீனியர் சீசன் 5யோட ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் சபேஷன் ஃபைனலிஸ்டாக அந்த சேரில் போய் உட்காருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில் இந்த வாரம் எபிசோட் பார்த்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு வித சோகத்தை தான் கொடுத்தது. பட் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ யாரை செலக்ட் பண்ண முடியணும் அப்படின்றது ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வார எபிசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம் செகண்ட் ஃபைனலிஸ்டா யார் வர போறாங்கன்றத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.